என்னடா மாபெரும் தலைவரை சந்திச்சு வந்த நீ இன்றைக்கு மாபெரும் தலைவர்கிட்ட தங்கச்சி உரையாற்ற போறான்னு சொன்னால் கோல் எடுத்த நான் கோளுக்கு காசு கட்டையில் கோலை களைச்சிட்டோம் என்று சொல்லி அது தமிழர் இல்லத்தில் நடக்க வேண்டியக்க அவ டக்குன்னு இந்த தமிழர் இல்லம் என்று வரைக்க இன்னொரு கேள்வியை கேட்கணும் என்னடாப்பா 2400 ரூபா கட்டி மாதம் தமிழர் இல்லத்தை வச்சிருக்கிற நீங்கள் அந்த மாதம் ஒரு மாதத்தை கட்டாமல் விட்டுட்டு இந்த ஹோலை எடுத்து அதை திறம்படையில் செய்திருக்கணும்னு சொல்லி கேட்டுச்சு. இப்போ மக்களை விடுத்து நீங்கள் ஏன் இந்த மூடிய அறையில் நீங்கள் இதில் கதைக்கணும்? அதை விட இன்னும் ஒரு கோவப்பட்ட கேள்வியை கேட்டவர்கள் ரகுபதி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இதே மூர்த்தி அவர்கள் செல்வி துவராவுக்கு அவருக்கும் போய் விளக்கு கொளுத்தியிருக்கணும். பேரிடங்கள் ஆயுது நீங்கள் அந்த செல்வி துவராவை சந்தித்தது உண்மையா? உண்மை இல்லை என்று மறந்துவிட்டும் போக இல்லாமல் இருக்குது. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு 50 பேர் சந்திச்சிருக்கிறீங்கள். அதில் இல்லை என்று சொல்லியிருந்தால் ஓடி ஒரு 10 பேர் தானே இல்லை, அப்படி ஒரு இது இல்லை, வேண்ட நாடகம் எதோ என்று சொல்லியிருப்பினேன். மக்கள் என்னிடம் கேள்வி கேட்கிறார்கள் என்னென்னு சொன்னால், ஒரு வருடங்கள் ஆயுது நீங்கள் அந்த செல்வி துவராவை சந்தித்தது உண்மையா? உண்மை இல்லை என்று மறந்துவிட்டும் போக இல்லாமல் இருக்குது. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு 50 பேர் சந்திச்சிருக்கிறீங்கள். அதில் இல்லை என்று சொல்லியிருந்தால் ஓடி ஒரு 10 பேர் தானே இல்லை, அப்படி ஒரு இது இல்லை, வேண்ட நாடகம் எதோ என்று சொல்லியிருப்பினேன். அதை விட அடுத்த இன்னொரு கேள்வியை கேட்கணும் என்னென்னு சொன்னால், திரு ரகுபதி அவர்கள் இந்த உலகமே போற்றும் மாபெரும் தலைவனை சந்தித்ததென்று ஒரு செவ்வியில் அதாவது கடந்த மாதம் நடைபெற்ற விடுதலை புலிகளின் 50வது பிறந்த நாள் இதில் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் ஏற்கனவே 2024 சந்திச்சாண்ட அந்த மக்களுக்கு இந்த இடைவெளி ஏன் அவர்களுக்கு விலகாலம் எடுத்தது? ஒன்றில் அவர் தடுக்கப்பட்டு வச்சுக்கிறாரா அல்லது அவர் தடுத்து நிற்கிறாரா? அதே நேரம் இந்த செயல்பாட்டாளர்கள் தன்னை ஏற்கையில் என்று சொல்கிறார். அந்த செயல்பாட்டாளர்களை ஒருங்கிணைக்கப்பட சொல்லித்தான் அந்த தலைவர்களாக பணிக்கப்பட்டது என்று ஒரு கருத்து நிலவுறதே உண்மையா என்ற கேள்வியும் கேட்கிறேன். அதில் உண்மையும் அதுதான் என்னென்று சொன்னால், மக்களை ஒருங்கிணைச்சு கட்டமைப்புகளை மீள் ஒழுக்கம் செய்திருந்தது. அது மீள் ஒழுக்கம் என்று சொல்லிக்க தனியாக சுவிஸ் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் உள்ள எல்லா கட்டமைப்புகளையும் மீள் ஒழுங்கு செய்யப்பட்டுத்தான் அது சொல்லப்பட்டதாக நாங்கள் அறிந்தேன். அப்படி அந்த ஒரு பணிப்புரை வந்திருந்தால் ஏன் ரகுபதியர்கள் நாடாக இப்போ ஓடிப்போய் கூட்டங்களை வச்சு அல்லது இங்கே சுவிஸ்லேயும் ஒவ்வொரு தொகுதியாக கூட்டங்களை வச்சு 2024 ஆண்டிலிருந்து இந்த செயல்பாடுகள் தொடங்கி எல்லாம் இருக்க வேணும் என்ற கேள்வியும் கேட்கணும். அப்போ அடுத்தது இவரை யாராவது தடுத்து வச்சுக்கணும், இப்படி செய்யாததுக்கு போகாது என்று சொல்லி, இல்லது இவரே இதை அப்படி ஒரு வேலை திட்டத்தை செய்யாமல் இருப்போம் இவரே தடுத்து வச்சுக்கிறாரோன்ற கேள்வியை எழுப்பினம். அதே நேரம் மக்களின் சொத்துக்களால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளை நிர்வகிக்கிறவ வெளிப்படையான ஒரு கருத்துக்களையுமோ அல்லது இன்று வரைக்கும் ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு நிலப்பாடு சம்பந்தமாக மக்களோட பகிர்ந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வியும் கேட்கினோம். என்னென்னு சொன்னால், இப்போ மக்களுக்கு வெளிப்படையாக நீங்கள் 2009க்கு பிறகு அங்கே ஒரு பெரிய நெறி பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு இதில் அங்கே போர் நடக்க தான் நீங்கள் இங்கேருந்து நிதிகளை வைத்து அனுப்பினீங்கள் அங்கே. ஆனால் இப்போ 2009லேருந்து 2022 ஆண்டுக்கு பிறகு அங்கே ஒரு நிதி பங்களிப்பும் அங்கே செய்யவில்லை. அப்போ அந்த நிதிகள் எல்லாம் இன்று வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு ரொக்கமாக ஒரு தொகை, ஒரு சரிவான ஒரு தொகை இருக்கத்தானே வேணும். அடுத்த கேள்வியை கேட்கணும் என்னென்னு சொன்னால், நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் பதிவில் இந்த போராளிகள் கனபேர் தொடர்புக்கு வந்திருக்கணும் அவர்களுக்கு உதவிகள் ஒன்று போய் சேரையிலேண்டு. அப்போ அடுத்ததுக்கு பிறகு இன்னொரு கேள்வியை வைக்கணும். இந்த கிளைகள் எந்த ரீதியில், எந்த ஒருங்கிணைப்பின் கீழில், எந்த ஆறாள ஒருங்கிணைப்பின் கீழே இந்த அந்த போராளிகளுக்குரிய சேவைகள் வழங்கப்பட்டது அல்லது நிதிகள் அனுப்பப்பட்டது? அதை நெறிப்படுத்தினவர் யார்? எப்படி அந்த தரவுகளை சேமிச்சிங்கள் ஏன் மற்றவர்கள் தவறவிடப்பட்டார்கள்? அதை விட இன்னொரு கேள்வியை மேலே போய் கேட்கணும்.
இவ்வளோ 2009 இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சரிவான தொகை இருக்கிற நீங்கள் இன்றைக்கு அங்கே இப்போ நாட்டில் பாதிக்கப்பட்ட போராளிகளின் வாழ்வாதாரத்துக்கு ஒரு தொழில் சம்பந்தமாகவோ ஒரு ஃபேக்ட்ரிகளோ ஒரு பண்ணையோ ஒரு தோட்டங்களோ வயல்வெளிகளோ அன்று ஏன் நீங்கள் அப்படியான தொழில் திட்டங்களை அந்த போராளிகள் மூலம் நீங்கள் வைக்கல என்ற மாதிரியும் அதை கேட்கணும். அது உண்மையாக நியாயமான கேள்வி ஒன்று தான். அதே நேரம் இப்போ ரகுபதி அண்ணா மாபெரும் தலைவர், உலகம் போற்றக்கூடிய தலைவரை சந்திச்சேன்னு சொன்னால் இன்றைக்கு அவர் நாடு நாடாக ஓடிப்போய் எல்லா நாடுகள்கிட்டையும் அவருக்கு ஒருங்கிணைப்பு பணி கொடுக்கப்பட்டான்னு சொன்னால் எல்லா நாடுகள்கிட்டையும் போய் கூட்டங்களை வச்சு இப்படித்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இப்படித்தான் நடக்க போகிறோம்ண்டு ஏன் இவரை இன்று வரைக்கும் அதை செய்யலை. குறைஞ்சபட்சம் சுவிஸில் உள்ள ஒவ்வொரு கிராமங்கள் ஒவ்வொரு மாநிலங்கள் அந்த பொறுப்பாளர்கள் அவர்களை ஏன் செய்யலை, அவர்களை ஏன் சந்திக்கல, அவர்களுடைய சந்திப்புகளுக்கு உரிய விளக்கங்கள் கொடுக்கல. அதை விட அவன் நக்கலா அவர்களுக்குன்னா உங்களுக்கு இந்த அமைப்பில் நிற்கிற ஆக்களே ஒரு கேள்வியை கேட்கணும் இதுலண்டா எனக்கு நம்பிக்கை இல்லை, இது உண்மையோ அது என்று இன்றைக்கு என்னுடைய நல்ல நண்பர் அது ரகுபதி என்ற ஃபேனும் பாலா மக்களுடைய பாலா கூட கேட்குறாரு அண்ணன் இருக்கிறாரோ இல்லை தங்கச்சி இருக்கிற உண்மையோ பாதி நீர் சொல்கிறது செய்யோ அண்டு நக்கலாக கூட ரகுபதினோட நிற்கிற ஆக்களே கேட்கணும். அப்போ இந்த விளக்கங்கள் திரு ரகுபதி அவர்களால் தெளிவாக கொடுக்கப்படையிலையோ எல்லாரும் வேணுமென்று தன் செயல்பாட்டாளர்களை முடக்கி வச்சுக்கிறாரோ கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுது. அதே நேரம் மக்களால் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிக்கிறவே இப்போ நிதி சம்பந்தமானதோ இல்லை இப்போ கல்வி சேவைகள் கோயில்கள் அதில் இருக்கிறேன்னு சொன்னால் அவர்களை இவர் ஒரு பொது வழியில் ஏன் அழைக்கவில்லை. அதே நேரம் இந்த கிளைகளிலேயும் பிரச்சனைகள் இருக்குது, அவர்கள் எங்களை கட்டை மீறி போயிட்டார்கள் என்று சொன்னால் அதிலே மக்கள் கேள்விப்பட்டிருக்கணும் கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முதல் ஒரு சிவன் கோயிலில் மூர்த்தியும் ரகுபதியரையும் சந்தித்ததான் அதில் சந்தித்த இடத்துல ஒரு முடிவெடுக்கப்பட்டதான் நீங்கள் அன்னைய சந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்தரலாம், நீங்கள் தயாராக இருங்கோண்டு. அதுக்குள்ளேயும் அந்த மக்கள் கேட்கினமே என்றால் இது ஏன் நீங்கள் மூடிய ஒரு இதில் ஒரு ரூமுக்குள்ளே இந்த இதுகளை செய்கிறீங்க நீங்கள் மக்களுக்கு முன்னால் எல்லோரும் பொது வழியில் இந்த இதுகளை மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பை மக்களுக்கான உண்மைத்தன்மைகளை நீங்கள் கொண்டு வரும் பட்சத்தில் தான் அது நேர்த்தியாக திறமையாக இயங்க முடியும். அப்போ மக்களை விடுத்து நீங்கள் ஏன் இந்த மூடிய அறையில் நீங்கள் இதில் கதைக்கணும். அதை விட இன்னும் ஒரு கோவப்பட்ட கேள்வியை கேட்டவர்கள் ரகுபதி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இதே மூர்த்தி அவர்கள் செல்வி அவருக்கும் போய் விளக்கு கொளுத்திருக்கணும். அதே நேரம் என்ன ஒரு இதையும் நக்கலாக்கணும். என்ன தம்பி நீர் சொல்கிறீர் இவ எல்லாரும் பிரிஞ்சு நிற்கணுமெண்டா, ஆனால் பார்த்தால் இந்த செத்தோடு கலையாவோடு எல்லாத்துலேயும் அவை உண்டாத்தானே நிற்கணும், இவைக்குள்ள என்ன பிரச்சனையுண்டு. அப்படியே மாபெரும் மக்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவனை சந்தித்தவர் இன்றைக்கு அவர்கள் இல்லை என்று சொல்லி போட்டு போகிறது ஒரு நகைப்புக்கு இடமா இல்லையோன்னு சொல்லி என்னை ஒரு நக்கலாக கூட அவை கேட்கணும். அதன் அந்த மக்களின் கேள்வி நிமித்தம் அவை மக்கள் எங்கள்கிட்ட என்னட்ட சொன்னது இவர்கள் கடந்த ஜூலை மாதம் அதை விட இன்னொருக்கா ஒரு நக்கலை அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் கடந்த வருஷம் 25ஆம் தேதி ரகுபதியர்கள் தங்கச்சி நேரடியாக இங்கே ஒரு மண்டபத்தில் கதைக்க போகிறான்னு சொல்லி ஒரு மண்டபத்தை ஒழுங்கு செய்திருந்தவராம். அந்த மண்டபத்துக்கு கடைசி நேரம் அதுவும் 9 மணிக்கு நிகழ்வு ஆரம்பமாக போகுதுன்னு சொன்னால் 7 மணிக்கு சொல்கிறாராம் அந்த கோளுக்குரிய காசுகள் கட்டப்படையில். அதால் அங்கே நாங்கள் அந்த நிகழ்வை நாங்கள் செய்யலாம் இருக்கோம். இது என்னடா மாபெரும் தலைவரை சந்தித்து நீ இன்றைக்கு மாபெரும் தலைவர்கிட்ட தங்கச்சி உரையாற்ற போகிறான்னு சொன்னால் கோல் எடுத்த நான் கோளுக்கு காசு கட்டையில் கோலை களைச்சிட்டோம்னு சொல்லி அது தமிழர் இல்லத்தில் நடக்க வேண்டியக்க அவ டக்குன்னு இந்த தமிழர் இல்லமென்று வரைக்க இன்னொரு கேள்வியை கேட்கணும். என்னடாப்பா 2400 ரூபா கட்டி மாதம் தமிழர் இல்லத்தை வச்சிருக்கிற நீங்கள் அந்த மாதம் ஒரு மாதத்தை கட்டாமல் விட்டுட்டு இந்த ஹோலை எடுத்து அதை திறம்படையில் செய்திருக்கணும்னு சொல்லி கேட்டுச்சு. பேந்து அவை கேட்டுச்சு. நம்ம இப்போ கடந்த ஒரு மாதம் 2 மாதமாக ஒரு இதொண்டு ஓடிக்கொண்டு இருக்குது. WTCCS ஏதோ கலைச்சதாகவும் செல்வி துவாராக கையெழுத்தோட ஒரு கடிதம் ஒன்று உலாவது அதில் உண்மைத்தன்மை இருக்கோ தம்பி என்று.
அதிலேயும் பேர்ந்த கேட்கினோம் ஒரு செயல்பாட்டை திறம்பட செய்கிறதுக்கு எந்த அமைப்பு வந்தாலும் வந்து அதை நாங்கள் வரவேற்கணும் மொழியே ஏன் அதை தடை செய்யணும் அப்படி தடை செய்யக்க வந்து அதன் விளக்கம் ஏன் அந்த அமைப்பு ஏதாவது பிளவிட்டதா அந்த விளக்கம் மேலும் மக்களுக்கு நீங்கள் வச்சிருக்கணும் என்ற கேள்வியை வந்து அவை கேட்கினோம். அதே மாதிரி இப்போ கல்வி செயலையை வந்து திரு ரகுபதி அவர்கள் தான் வந்து நிர்வாகத்திலிருந்து அவருக்கு கீழே தான் இவையெல்லாம் இயங்கினர். இப்போ திரு பார்த்திபன் அவர்களை வந்து கல்வி சேவைக்கு பொறுப்பாளர் இருக்கிறார். அவரை ஏன் இவர் பொது வழியில் அழைக்கவில்லை? இப்போ ராதா கோயிலில் இதாக இருக்கிறார் வந்து ஏன் அவையில வந்து ஒரு பொது வழியில் கூப்பிட்டு இந்த பல கூட்டங்கள் பல நிகழ்வுகள் நடக்குது. அழுதில் ஏன் வந்து அவைகளை வந்து உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன முரண் சொல்லி கேள்வின்ற மாதிரியும் பல கேள்விகளை கேட்கினம் வந்து. இப்போ இந்த போராளிகள் என்ற இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் நேற்று முறால் அடித்தவர் வந்து தனக்கு மருத்துவ இதுக்கு காசு உண்டு. இப்போ இந்த வருமானத்தை மீறி எனக்கு என்னால் இயலக்கூடியதை நான் செய்கிறேன். அதே நேரம் வந்து 2009க்கு பிறகு வந்து அந்த செறிவான நிதிகளை வந்து இப்போ நீங்கள் ஏன் அந்த ஒழுங்கமைப்புக்கு கீழே நீங்கள் வந்ததை செய்யலை. இப்போ வந்து காலம் விட்டு போயில. இப்போ நான் சொல்கிறது பதிவை பார்த்துட்டு தானே இந்த அமைப்புகளுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து நீங்கள் உடனடியாக வந்து இந்த நடவடிக்கை எடுக்கணும் விலங்கில் வந்து. அதே நேரம் இப்போ போன வருஷம் 2025 வந்து ஒரு சந்திப்பு நடந்ததுன்னு சொன்னாலும் மற்றது அந்த கட்டமைப்புகளை மீள் ஒருங்கிணைப்பு செய்ய சொல்லி ரகுதியவருக்கு சொன்னாலும் அதுக்குரிய தடைகள் என்ன, ஏன் நான் அப்படி வேலை செய்யாமல் இருக்கிறேன். அதே நேரம் இன்னொரு கேள்வியை கேட்ட நான் சொல்ல மறந்தவுடன் வந்து இந்த அமைப்புக்குரிய அன்னையால் உருவாக்கப்பட்ட அமைப்பை நெறிப்படுத்தி வந்த 2020 24 வரை நெறிப்படுத்தி வந்த ரகுபதி அவர்கள் தன்னால் அந்த திறமையான செயல்பாடுகளை செய்யலான்னு சொன்னால் ஏன் அந்த பொறுப்பை வந்து அமைப்பிட்ட சொல்லி அமைப்பு ஆளை ஒரு ஆளை தெரிவு செய்து வந்து அதன் பின் வந்து இந்த கட்டமைப்புகள் ஏன் ஒருங்கிணைக்க இல்லாது ஏன் அவர் வந்து பொது வழியில் அது இப்போ 2024 வந்து சொன்னால் ஒரு அமைப்புண்ட செயல்பாடுகளை வந்து இப்போ 5-6 வருஷமாக நீங்கள் முடக்கி வச்சிருக்கிறீங்க வந்து இது வந்து ஏற்க முடியாத ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறது என்ற கேள்விகளையும் என்னிட்ட கேட்கிறார்கள். அப்போ இதற்குரிய பதிலை வந்து ஏன் திரு ரகுபதி அவர்களுக்குரிய கட்டாயமான ஒரு தாற்பயம் இருக்குது. போராளிகள் சம்பந்தமான தரவுகள் சேகரித்ததில் இருந்து எப்படியான செயல் திட்டங்களை அவர்கள் செய்தார்கள், எப்படியான தொழில்துறைகளை அங்கே செய்தார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் இந்த 5ஆம் தேதி ஒரு திருப்ப வந்துட்டு வந்து ஒரு வருடம் கடந்துட்டு வந்து கருப்பு ஜூலை நிகழ்வுகள் வந்து கட்டாயம் அந்த நிகழ்வுகள் நடக்கும்னு தான் நினைக்கிறேன். அதுலேயும் இன்னொரு கேள்வியை கேட்கினேன் வந்து கடைசி கட்டம் மட்டும் இருந்து போட்டு 3 நாளைக்கு முதல் தானே நோட்டீஸ் வருமா வந்து நாங்கள் இன்ன ஹோலில் வந்து இப்படியான ஒரு நிகழ்வு செய்ய போகிறோம்ண்டு. அதே நேரம் அங்காலே ஒரு சின்ன இயக்கம் ஓடிக்கொண்டிருக்கு, இங்காலே ஒரு இயக்கம் ஓடிக்கொண்டிருக்கு. அன்னையை கண்டு வந்த இது வந்து பலமா இல்லை வந்து அவங்க எங்களை சொல்லி இருக்கிறாண்ட அவங்கள் தான் பலமாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இதில் சரியான ஒரு சூழ்ச்சிமங்களும் ஒரு பல கேள்விகள் இதுக்குள்ள இருக்கிறன்ற மாதிரி மக்கள்கிட்ட கேட்டேன். இந்த பதிவு வந்து நான் விட்டதுக்கான காரணம் வந்து எனக்கு தயவுசெய்து உங்களோட டெலிஃபோன் நம்பரை தாங்கோ இதில் வாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000 எஸ்எம்எஸ்கள் வேணுமென்று சொன்னால் அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு தாரன் வந்து. அதே நேரம் இந்த போராளி சம்பந்தமான நீங்கள் சில நேரம் இல்லை இவர் கூடுதலாக கதைக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நம்பலாம். இல்லை, இதற்குரிய பதிவு வந்து அடுத்த பதிவில் வரும். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு
0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.